Will AI kill pen testing jobs? AI can scan thousands of vulnerabilities in seconds. So let's see in this video. என்னுடைய பேர் ஆடம். நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சராக ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது சைபர் ஆடம் யூடியூப் சேனல். நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா நியூ வீடியோஸ் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஓகே மக்களே, ஸோ ஃபஸ்ட்டு ஏஐனா என்ன சொல்லுவாங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போது நம்ம 2025 இப்போ நம்ம 2026 2வது நாளில் இருக்கோம். பட் 2025 எனக்கு தெரிஞ்சு ஏஐ ரொம்ப பூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் அட்டன் பண்ண கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், இட் கேன் பி லைக் சீசைட்ஸ் கோவா ஒரு பிளாக் ஆட் ஏஷியா ரியாத்தில் நடந்தது. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதிகமான ஏஐ பவர்ட் கம்பெனிஸ் தான் வந்தது. பிகாஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்டை செல் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்டாட்டிக் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இப்போ ஒரு பெண்ணு செல் பண்ணோன்னா ஓகே இதில் ஏஐ பவர்டு இருந்தால் வாங்கிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏஐங்கிறது ஃபஸ்ட்டு எதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மனுஷனோட ஒர்க்கை ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அது எதா வேணாலும் இருக்கலாம். ஃபைண்டிங் அ காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன். இப்போ யூஸ்வலாக நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஏஐ எங்கே யூஸ் பண்ணுவீங்க? ஓகே எனக்கு இந்த எஸ்ஏவை எழுதி கொடு, எனக்கு இந்த பிபிடி பண்ணி கொடு, ஓகே இதுக்கான மீனிங் என்ன, இதுக்கான அர்த்தம் என்ன, ஸோ இப்படிலாம் நீங்கள் தேடிக்கிட்டு இருப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போர் அடிக்குதுன்னா சாட் ஜிபிடி கூடயே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் சாட் ஜிபிடிலேருந்தோ ஜிமினிலேருந்தோ இதுலேருந்து தான் நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏஐ சைபர் செக்யூரிட்டியில் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பென் டெஸ்டர். ஓகேங்களா? நான் வெப்பு, மொபைலு, ஏபிஐ, நெட்ஒர்க்கு இதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ்லையுமே ஏஐலாம் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் சே பர்ப் சியூட்டுங்கிறது ஒரு டூல். ஓகேங்களா? அதில் பர்ப் ஏஐ அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவ் ஸ்கேன் இதெல்லாம் பண்ண அப்புறம் ஒருவேளை உங்களால் அந்த இஷ்யூஸை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓகே இதில் ஐடி இஸ் டு சிங்கிள் கோட்டு. ஸோ எந்தெந்த ஐடி வேல்யூவோ இல்லை எந்த இன்புட் ஃபீல்ட்ஸ்லாம் டேட்டா பேஸ் கம்யூனிகேட் பண்ணுதோ அந்தந்த ஃபீல்ட்ஸ்லாம் போயிட்டு நான் எஸ்கியூஎல் கோரியை போயிட்டு செக் பண்ணி பார்ப்பேன். அதில் எனக்கு ஏதாவது எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா தென் ஐ வில் ட்ரை வித் சம் ஆட்டோமேட்டட் வே லைக் எஸ்கியூஎல் மேப் இல்லை கௌரி இதெல்லாம் போட்டு நான் பார்ப்போம். அதெல்லாம் தான் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட பார்த்தோம். ஓகேங்களா? இதே தான் ஏஐயும் பண்ணும். ஸோ ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனோ எக்ஸஸோ இதுக்கான பேட்டர்னை அவங்க லோட் பண்ணி வச்சுப்பாங்க. மஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இது என்ன வேணாலும் சொல்லலாம். இதெல்லாம் அந்த எல்எல்எம்க்கு அவங்க ட்ரைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் டெஸ்டிங் பண்ணும்போதோ ஆக்டிவ் ஸ்கேன் பண்ணும்போதோ இந்த மாதிரி வல்னரபிலிட்டிஸ்லாம் அது கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு ஏஐ சைபர் செக்யூரிட்டியில் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பென் டெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல. பட் அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் நான் படித்த வரைக்கும் இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், இன்சிடென்ட் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், இல்லை மேல்வேர் அனாலிசிஸாக இருக்கட்டும். ஸோ ஹியூமனை விட 10x ஃபாஸ்டராக ஏஐ சைபர் செக்யூரிட்டியில் வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏஐ எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பர்ப் சியூட் ஏஐ, அப்புறம் வல்னரபிலிட்டி ஸ்கேனிங்காக இருக்கட்டும், இல்லை லாக் அனாலிசிஸாக இருக்கட்டும், இல்லை த்ரெட் டிடெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோமேட்டட் எக்ஸ்ப்ளாய்டேஷனாக இருக்கட்டும், ஈவன் நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி பென் டெஸ்டிங் பண்ணுறது கூட ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். லைக் Node0 இருக்குது. அதில் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஸ்டாண்டர்ட் யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டாவே போதும். இட் வில் டேக் டில் தி டொமைன் அட்மின் அதோட பிஓசி எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு எல்லாமே சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ஏஐ பவர்டு ஸ்கேனர் ஒரு ஆட்டோ எக்ஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் இருக்குது, எல்எல்எம் பேஸ்ட் ரெக்கான் டூல்ஸ், இவன் சப்டொமைன் எனுமரேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ஓஎஸ்என்டி பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ இது இப்போ வரைக்கும் இதுதான் ஏஐ அண்ட் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பென் டெஸ்டருக்கும் ஏஐக்கும் உள்ள வித்தியாசங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏஐ நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி ஃபாஸ்ட் டிஸ்கவரி, வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் எல்லாமே சொல்லியிருந்தோம்ல. இப்போ பென் டெஸ்டர் ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க? ஸோ பென் டெஸ்டிங்கிறது நாட் ஜஸ்ட் ரன்னிங் த டூல்ஸ். அது எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் இட் நீட்ஸ் ஹியூமன் எஃபர்ட்ஸ் மோர் தேன் தி ஸ்கேனிங். ஓகேங்களா? ஸோ என்னதான் ஒரு டூல் இதில் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் ஒரு பென் டெஸ்டராக அதை மேனுவலாக வேலிடேட் பண்ணுவீங்க. வேலிடேட் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், அதாவது ஸ்க்ரீன்ஷாட், எவிடன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணீங்க. உங்களோட இன்டர்னல் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணாலும் சரி. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக நடக்கும். ஸோ ஒரு பென் டெஸ்டராக நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டாக நான் ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணுறது இந்த சென்ஸ் எண்ட் டு எண்ட் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, ஓகே இதில் எத்தனை ரோல்ஸ் இருக்குது, இதில் எப்படி எந்த ஒர்க் ஃப்ளோ பாஸ் ஆகுது, இதில் வேறு என்னென்ன அட்டாக்ஸ்லாம் பண்ணலாம், ஸோ பிஸ்னஸ் லாஜிக் வல்னரபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கலாம், ஒரு அட்டாக்கை எப்படி செயின் பண்ணலாம், இப்போ எக்ஸசஸ்லேருந்து எப்படி ஆர்சிக்கு கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவ் திங்கிங் ஒரு இந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் திங்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸுக்கு மட்டும்தான் வருமே தவிர ஏஐயால் இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸை பண்ண முடியாது. அதுதான் என்னுடைய கருத்து. ஓகேங்களா? ஸோ இதுதான் பென் டெஸ்டர்
டெஸ்டர் ஆக்சுவலி டூ இன் அ ரியாலிட்டி. ஓகேங்களா? ஸோ பென் டெஸ்டிங்கிறது 50% ஹேக்கிங் ஸ்கில் அண்ட் 50% வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் திங்கிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஏஐ வந்து ஹியூமனை விட எதுலலாம் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வல்னரபிலிட்டி ஸ்கேனிங், லார்ஜ் ஸ்கேல் ரிகான், பேட்டர்ன் ரெகனைசேஷன், ரிப்பீட்டட் டெஸ்டிங் அண்ட் ரிப்போர்ட் ஜெனரேஷன். இப்போ வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது கூட நிறைய ஆட்டோமேட்டட் ஃப்ரேம் ஒர்க்கோ இல்லை டூல்ஸோ வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏஐ கேன் ஃபைண்ட் 100 SQL இன்ஜெக்ஷன் ஃபாஸ்டர் தென் அ ஜூனியர் பென் டெஸ்டர். ஓகேங்களா? ஸோ வேர் ஏஐ ஃபெயில்ஸ். ஸோ இதெல்லாம் சொல்கிறீங்க ஹியூமனோட ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இது எந்த இடத்துல வந்து ஏஐ வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் ஹாவ் அ ரியல் ஹேக்கர் மைண்ட் செட், இட் டசன்ட் ஹாவ் அ இன்ட்யூஷன், இட் டசன்ட் ஹாவ் அ டீப் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அன் அப்ளிகேஷன் ஆர் அன் இன்ஃப்ரா எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். இட் cannot bypass the logic based security and it cannot adopt like a humans like in real world அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏஐ வந்து என்ன பண்ணுன்னா இட் ஃபாலோஸ் அ பேட்டர்ன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இட் வில் ஃபாலோ அ பேட்டர்ன், பட் ஹேக்கர்ஸோட மைண்ட் செட் என்னன்னா தே வில் பிரேக் த பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து ஏஐக்கும் ஹியூமனுக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஓகேங்களா? ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோ வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏஐ வந்து ஒரு எஸ்கியூஎல் கண்டுபிடிச்சிருச்சு, பட் அதனால் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. இதுவே வந்து ஒரு ஹியூமனாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்னா எஸ்கியூஎல் வந்து ஒரு வேலை ஆட்டோமேட்டட் டூல்ஸ் ஃபெயில் ஆனாலுமே he will find what type of DB வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிபிக்கு ஏற்ற மாதிரி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி he will create or craft the payload. தென் அதுக்கேற்ற மாதிரி அந்த அட்டாக்கை வந்து செயின் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அத்தன்டிகேஷன் பைபாஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனாக இருக்கட்டும். ஈவன் யூ கேன் இஃப் த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து எஸ்கியூஎல் எனுமரேட் பண்ணும்போது அது வந்து ஒரு டிபி டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜாக உள்ள அக்கௌண்ட்டாக இருந்தால் யூ கேன் ஏபிள் டு ஆல்சோ டேக் த ஷெல் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ப்ரோ, ஃபைனலாக சொல்லுங்கள், ஏஐ வந்து பென் டெஸ்டரை ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு பார்த்தா என்னோட ஷார்ட் ஆன்சர் வந்து நோ தான். பிகாஸ் ஏஐ வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணுன்னா யார் வந்து வெறும் டூல்ஸை மட்டுமே நம்பி இருக்காங்களோ அந்த மாதிரியான பென் டெஸ்டர்ஸை மட்டும்தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். பட் இட் வில் எம்பவர் த ஸ்கில்டு பென் டெஸ்டர்ஸ். யார் வந்து அந்த டெக்னாலஜியை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேலோட்ஸை கிரியேட் பண்ணாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அட்டாக்ஸை கிராஃப்ட் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏஐங்கிறது. ஸோ இட் won't replace the pen testers. ஓகே ப்ரோ, ஃபியூச்சரில் வந்து ஏஐ வந்து எப்படி இருக்க போகுது சைபர் செக்யூரிட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஏஐங்கிறது ஒரு கோபைலட் தான். இது வந்து இட்ஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட். அண்ட் ஏஐ வச்சு நீங்கள் ரெகானசன்ஸ், ஸ்கேனிங் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஹியூமனோட மைண்ட் செட்டை வச்சு தான் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணலாம், திங்கிங் பண்ணலாம், ஃபாஸ்டராக இருக்கும் ஏஐ பயன்படுத்தி. ஈவன் யூ கேன் கிராஃப்ட் யுவர், ஈவன் உங்களுக்கு கோடிங்கே தெரியலனா கூட நீங்கள் ஏஐ வச்சு பைத்தான் எக்ஸ்ப்ளாய்ட்டோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். பிகாஸ் உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. பட் யூ கேன் யூஸ் ChatGPT ஆர் Gemini டு கிராஃப்ட் தட் ஐடியா இன்டு அ ரியாலிட்டி ப்ரோக்ராம் ஆர் சம்திங். அதுதான் வந்து அப்படி சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக சொல்லணும்னா ஃபியூச்சர் பென் டெஸ்டருக்கு வந்து ஏஐ அசிஸ்டட் அண்ட் இட்ஸ் நாட் ஏஐ ரீப்ளேஸ்ட். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும் என்ன அப்படின்னா கேன் பி அட்வைஸ் ஃபார் அப்கமிங் பென் டெஸ்டர்ஸ் ஆர் யாரெல்லாம் நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது வந்து என்னன்னா ப்ளீஸ் லேர்ன் ஃபண்டமெண்டல்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எடுத்தாலும் சரி, எதாக இருக்கட்டும், லேர்ன் ஃபண்டமெண்டல்ஸ். வெப்பாக இருக்கட்டும், நெட்வொர்க்காக இருக்கட்டும், ஓஎஸ்ஐயில் இருக்கட்டும், இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன வேணாலும் இருக்கட்டும், டின் ரிலே ஆன் டூல்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்திலே உங்களோட பிகினிங் ஆஃப் யூர் ஜேர்னிலே நீங்கள் டூல்ஸை வச்சு பழகிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎஸ்சிபியில் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க்லாம் ஏன் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ப்ராப்பரான ரியல் வேர்ல்டு பென் டெஸ்ட் எப்படி நடக்கும். நீங்கள் ரியல் வேர்ல்டில் பயன்படுத்தலாம், பட் இருந்தாலும் அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் வந்து அவங்க அலோவ் பண்ணுறது கிடையாதுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? பிகாஸ் நானுமே அதுதான் சொல்லுவேன். நீங்கள் டேரெக்டாக மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க்கோ ஏதோ ஒரு ஆட்டோமேட்டட் டூல் பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ என்மேப்பை நீங்கள் பயன்படுத்துறீங்க, அதில் என்ன நடக்குது, ஒவ்வொரு பேக்கெட்லையும் என்ன போகுது, சின்னாக்னா என்ன, ஸோ டிசிபி யூடிபினா என்ன, இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு டூல் இருக்குன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுலேருந்து அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாவே யூ வில் நோ த ஆக்சுவல் மேனுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நீங்கள் எதுவுமே டூல் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இப்பயுமே நீங்கள் வந்து ஏஐ வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன காரணத்துக்காக ரீப்ளேஸ் பண்ணணும் நீங்கள் ப்ளீஸ் டூ கமெண்ட் இட். இந்தமாரி ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம இதுக்கப்புறம் சந்திக்கலாம். பை காய்ஸ்.